இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பைனரிய பத்தி பார்க்க போறோம். பைனரினா என்ன? பைனரினா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்னிப்பெட்ட பாருங்க. இந்த கோடு என்ன அப்டின்னா, இது ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு வேர்ட வந்து பிரிண்ட் பண்றதுக்கூடிய ஒரு சி கோடு. அப்ப இது இது வந்து பைத்தான்ல ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்றதுக்குரிய கோடு. அப்ப கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த மாரி இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு, எப்படி அவுட்புட் தருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அண்டர் த ஹுட்ல என்ன நடக்குதுன்னு புரியணும் ஃபர்ஸ்ட்டு. அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா, பைனரி ஃபர்ஸ்ட்டு தெரியணும். அப்போ பைனரினா என்ன? பைனரினா பைனரி டிஜிட். இத வந்து நம்ம இன்னும் ஈஸியா சொல்றதுக்காக, பைனரில உள்ள ஃபர்ஸ்ட் 2 லெட்டரையும், டிஜிட்ல உள்ள லாஸ்ட் ஒரு லெட்டரையும் நம்ம எடுத்து பிட்டுன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ பிட்டுனாலும், பைனரினாலும், பைனரி டிஜிட்னாலும் ஒண்ணு தான். இது எல்லாமே 0 அண்ட் 1 தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த 0 அண்ட் 1 வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஒரு பல்ப் எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் தரலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 0. 0ன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பல்ப் குடுத்தீங்கன்னா, அந்த பல்ப் வந்து ஆஃப் ஆகும். இதே 1ன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த பல்ப் வந்து ஆன் ஆகும். பட் இந்த மாரி சிம்பிளான ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கமாண்ட்ஸ வச்சு, எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர்னால லெட்டர்ஸ், நம்பர்ஸ், இமேஜஸ், வீடியோஸ் இந்த மாரி வந்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம நம்பர்ஸ பத்தி பார்ப்போம். கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்பரையும், பைனரீஸ தான் புரிஞ்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து 0வ ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பைனரி டிஜிட். இது 1 ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பைனரி டிஜிட். இது 2 ரெப்ரசன்ட் பண்ணும். இது 3 ரெப்ரசன்ட் பண்ணும். இது 4 ரெப்ரசன்ட் பண்ணும். இது 5, இது 6, இது 7. பட் எப்படி? இத வந்து நம்ம 7ன்னு சொல்ல மாட்டோம். ஹியூமன் லாங்குவேஜ்ல சொன்னா, இத 111 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது எதனால அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து பேஸ் டூ டெசிமல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நம்பர் சிஸ்டம யூஸ் பண்ணும். ஹியூமன்ஸ் வந்து பேஸ் 10 டெசிமல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நம்பர் சிஸ்டம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன பேஸ் டூ பேஸ் 10? இதுக்கு வந்து நம்ம டெசிமல பத்தி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஹியூமன்ஸ் வந்து 0 டூ 9 இந்த நம்பர்ஸ வந்து யூஸ் பண்ணி இந்த 10 இது வந்து 10 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 10 நம்பரோட காம்பினேஷன்ஸ யூஸ் பண்ணி தான் நம்ம நம்பர்ஸ வந்து கிரியேட் பண்ணுவோம். பட் ஆனா கம்ப்யூட்டர்ஸ் வந்து 0 அண்ட் 1 இந்த நம்பர்ஸ வச்சு தான் இந்த நம்பர்ஸோட காம்பினேஷன்ஸ வச்சு தான் நெறைய நம்பர்ஸ கிரியேட் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இது வந்து 123. ஸோ இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா 123ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எதனால நம்ம 123 அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இங்க 3ங்கிறது 1ஓட பிளேஸ்ல இருக்கு. 2ங்கிறது 10ஓட பிளேஸ்ல இருக்கு. 1ங்கிறது 100ஓட பிளேஸ்ல இருக்கு. இத நம்ம மேத்தமேட்டிக்கலா சொல்லணும்னா 1 இன்டு 100 100, 2 இன்டு 10 20 அண்ட் 1 இன்டு 3 3 இஸ் ஆல் ஈக்குவல் டு 123 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இத வந்து நம்ம டெசிமல் பிளேஸஸ்ல அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இது மாரி பார்த்திருப்போம். 1, 10, 100ங்கிற பிளேஸ இத மோர் மேத்தமேட்டிக்கலா எழுதுனா, இத 10 பவர் 0, 10 பவர் 1, 10 பவர் 2ன்னு எழுதலாம். ஸோ இந்த மாரி மேத்தமேட்டிக்கலா ரெப்ரசன்ட் பண்றதோட பேர் தான் என்ன அப்படின்னா, பேஸ் 10 டெசிமல் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இதே கம்ப்யூட்டர் வந்து 2 நம்பர தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால, அத வந்து பேஸ் டூ டெசிமல் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இத வந்து நம்ம சால்வ் பண்ணா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 1, 2, 4 அதாவது நம்மளுக்கு 1ங்கிற இடத்துல கம்ப்யூட்டருக்கு வந்து அங்கேயும் 1 தான் இருக்கும். பட் ஆனா, கம்ப்யூட்டர்னால 2 நம்பர தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பர் 0 அண்ட் 1. ஸோ அப்ப 2ன்னு ஒரு நம்பர் வேணும்னா, கம்ப்யூட்டர் வந்து பக்கத்து டிஜிட்க்கு தான் போணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர் வந்து 0வ ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இங்க நம்ம 1 போட்டோம் அப்படின்னா, 1 இன்டு 1 1. ஸோ ஓகே. அப்ப நமக்கு 2 வேணும்னா, பக்கத்துல உள்ள டிஜிட்ல போடுவோம். பிகாஸ் இங்க என்ன சொல்றது அப்படின்னா, 2 இன்டு 1 ஈக்குவல் டு 2. ஸோ இதே நமக்கு 3 வேணும்னா, இங்க 1 போடுவோம். ஸோ இங்க 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 3. ஸோ இதே நம்மளுக்கு 4 வேணும்னா, இந்த இடத்துல போடுவோம். ஸோ ஏன் அப்படின்னா, 4 இன்டு 1 ஈக்குவல் டு 4. ஸோ இந்த மாரி காம்பினேஷன்ஸ்ல தான் வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணும். இந்த நம்பர் என்னன்னு பார்த்தா 5 பிகாஸ் 4 பிளஸ் 1 ஈக்குவல் டு 5. இந்த நம்பர் வந்து 4 பிளஸ் 2 ஈக்குவல் டு 6. இந்த நம்பர் வந்து 4 பிளஸ் 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 7. இந்த மாரி தான் பேஸ் டூ டெசிமல் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும். ஸோ இத தான் நம்ம பைனரின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இன்கேஸ் எக்ஸ்ட்ரா நம்பர் தேவைப்படுதுன்னா, முன்னாடி வந்து இன்னொரு டிஜிட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்கா எப்படி இருக்கும்னா, 1, 2, 4, 8, 16, 32, 64 இப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டே இருக்கும். ஸோ இத தான் வந்து நம்ம பைனரி சிஸ்டம் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் பைட்?
பைட்னா என்ன? ஸோ பைட்னா ஒண்ணும் இல்ல. 8 பிட்டு சேர்ந்த ஒரு டிஜிட் தான் பைட்டு. ஸோ இந்த பைட்ல வந்து 8 பிட் இருக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு 0ங்கிற நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த நம்பர் வந்து 256ங்கிற நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப ஒரு பிட்டுனா நம்மளால 0 அண்ட் 1 மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனா ஒரு பைட்ல 8 பிட் இருக்கிறதுனால நம்மளால 0 டூ 256ங்கிற நம்பர் வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. பட் லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. கம்ப்யூட்டர் வந்து எப்படி நம்பர வந்து பைனரி வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுச்சோ, அதே மாரி இங்கேயும் வந்து கம்ப்யூட்டர் வந்து பைனரி வச்சு தான் லெட்டர்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பட் ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, கம்ப்யூட்டர் வந்து லெட்டர்ஸையுமே நம்பர்ஸா தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளுக்கு ஏ இருக்கு. இந்த ஏங்கிறத வந்து கம்ப்யூட்டர்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்னா, ஏங்கிறத 65ன்னு எடுத்துக்கும். 65ஓட 65ஓட பைனரி டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் 65ஓட பைனரி டிஜிட். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில ஏங்கிற ஒரு லெட்டர வந்து நம்பரா தான் அதாவது நம்பரா மாத்தி, அந்த நம்பர வந்து பைனரிஸா வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த சிஸ்டம் பேர் தான் ஆஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஆஸ்கிக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கு. இந்த ஆஸ்கி டேபிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஆஸ்கி டேபிள்ல வந்து நம்ம கீபோர்ட்ஸ்ல உள்ள லெட்டர்ஸ அண்ட் நம்பர்ஸ வந்து எந்த நம்பரா மாத்தி நம்ம கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி இது எல்லாமே தெரியும். ஸோ ஏக்கு வந்து 65னும், பிக்கு 66னும், சிக்கு வந்து 67னும் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து லெட்டர்ஸ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்க ஸ்க்ரீன்ல வந்து ஒரு பைனரிஸ் தெரியும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா 72, செகண்ட் உள்ளது வந்து 73, தேர்ட் வந்து 33. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 72ங்கிறது ஹெச்ச ரெப்ரசன்ட் பண்ணும். 73ங்கிறது ஐய ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ, அப்ப இது வந்து ஹாய் அப்படிங்கிற வேர்ட தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ, இப்படி தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து லெட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். லெட்டர்ஸ் மட்டும் இல்லாம, ஸ்பெஷல் கேஸஸ் இருக்குல்ல, அதையும் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ, நம்ம கீபோர்ட்ஸ்ல உள்ள எல்லா லெட்டர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆஸ்கின்னு ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி, நம்ம அந்த லெட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர ரெப்ரசன்ட் பண்ணி, அந்த நம்பருக்கு வந்து ஒரு பைனரி வந்து குடுப்போம் கம்ப்யூட்டருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து லெட்டர்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம மாடர்ன் டேஸ்ல வந்து இமோஜிஸ் நெறைய நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த இமோஜிஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து எப்படி புரிஞ்சுக்குது? ஸோ இந்த இமோஜிஸை கம்ப்யூட்டர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் பேர் தான் யூனிகோட். இந்த யூனிகோட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு நம்பரை வந்து டைரக்டாக வந்து பைனரிஸாக கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும். லெட்டர்ஸை வந்து நம்பர்ஸாக மாற்றி பைனரியாக புரிஞ்சுக்கிற சிஸ்டம் பேர் வந்து ஆஸ்கி. இந்த மாதிரி இமோஜிஸ் அப்புறம் வந்து இப்போ வேற லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ் இருக்கு, இல்லை ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இருக்கு. இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் நம்ம ஒரு டெசிமலா மாத்தி, அத வந்து பைனரியா மாத்துறது பேர் தான் வந்து யூனிகோட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்க ஸ்க்ரீன்ல வந்து ஒரு பெரிய பைனரி நம்பர் தெரியும். இந்த பைனரி நம்பர் வந்து ஒரு நம்பர ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த நம்பர் வந்து ஆக்சுவலா ஒரு இமோஜி ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த மாரி ஒரு இமோஜிக்கும் ஒரு ஆ பைனரி பின்னாடி வந்து இருக்கும். ஸோ அந்த பைனரிய வந்து ரெப்ரசன்ட் பண்ற மெத்தட் பேர் தான் யூனிகோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ கலர்ஸ வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது? இந்த கலர்ஸ பொறுத்தவரைக்கும், கலர்ஸ வந்து பிக்சல் வச்சு தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். இப்போ பிக்சல்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சல்ல வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்கா ரெட்டு, கிரீன், ப்ளூ இது 3 தான் நமக்கு பேசிக் கலரு. இந்த கலர் காம்பினேஷன்ஸ வச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சர் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த பிக்சருக்கு வந்து ஒரு டெசிமல் நம்பர் வச்சு கண்ட்ரோல் பண்ணோம். இது வந்து 0 டூ 255 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாரி 0 டூ 255 வரைக்கும் உள்ள நம்பர வந்து ஒரு பிக்சலுக்கும் மாத்தி மாத்தி வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் வந்து குடுக்கும். ஸோ இது மூலியமா தான் நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து கலர வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இமோஜி இருக்குன்னா, இப்போ பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு சின்னதா இங்க பார்த்துடலாம். தனியா இன்னொரு வீடியோல பெருசா பார்ப்போம். ஓகேவா? ஸோ பிக்சல் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்க கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்கு அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ல உள்ள ஒரு இமேஜ வந்து நீங்க ஜூம் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா,
அந்த லாஸ்ட் டைம்ல வந்து நீங்க வந்து சின்ன சின்ன கியூப்ஸ் பார்க்கலாம். சாரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்கொயரோட பேர தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, பிக்சல்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்சல்ல வந்து ஒரு சிங்கிள் கலர் தான் இருக்கும். அந்த கலர் வந்து ஆ ரெட்டு, ப்ளூ, கிரீன் இந்த 3 கலரோட டெசிமல் வேல்யூவோட காம்பினேஷன்ஸா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதையும் வந்து நம்மளுக்கு யூனிகோட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பேசிக்கா இப்படி தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து இமேஜஸையும், கலர்ஸையும் அதுக்கப்புறம் வந்து லெட்டர்ஸையும், நம்பர்ஸையும் ப்ராசஸ் பண்ணும். ஓகே. ஸோ இது தாண்டி நம்ம கம்ப்யூட்டர் எப்படி வந்து ஒரு இன்புட்ட உள்ள வாங்கி, அவுட்புட் வந்து குடுக்குது. இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்கோரிதம் பத்தி படிக்கணும். இந்த அல்கோரிதத்த பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.